வெறும் ரூ. 8 இருந்தா போதும் ஒரு ஜிஎஸ்டியுமே பே பண்ணாம நீங்க டைரக்டா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அப்படின்னா நீங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு போறதுதான் நல்லது. அப்படி இல்லை இந்த வீடியோல நான் ஏதாவது கத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற மெத்தடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நம்ம கோல்டை வாங்க முடியும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு மெத்தட், நம்ம பிசிக்கலா நம்ம கோல்டை வாங்கி வைக்கிறது. ஃபிசிக்கலாக நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 10 கிராம்ஸோ அல்லது ஒரு 5 கிராம்ஸோ அல்லது ஒரு 8 கிராம்ஸோ தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு கடையில் போய் ஒரு கோல்டை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 8 கிராமோட விலை, இப்போ உதாரணத்துக்கு 90,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 90,000 தான் நீங்கள் உடனே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் சொல்ல போகிற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடில் கோல்டை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒன்று பே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், இது எல்லாத்தையுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பேங்க் லாக்கரில் தான் கொடுத்து அதை பாதுகாப்பாக வைக்கணும். ஸோ நீங்கள் அதுக்காக திரும்ப சார்ஜஸ்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டில் இருக்குது. ரெண்டாவதா என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக கோல்டு வாங்குறது. ஸோ டிஜிட்டலாக கோல்டு வாங்குறது அப்படின்னா என்ன அப்படின்னா டைரெக்டாக கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் கோல்டை வாங்கிடுவீங்க. உங்களுக்காக எந்த கம்பெனி வழியாக நீங்கள் வாங்குறீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்காக கோல்டை ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் டிஜிட்டல் கோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஜிட்டல் கோல்டு மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் இதுக்காக ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் கோல்டுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும், டிஜிட்டல் கோல்டுலேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு கரெக்டாக இருக்காது, அதே மாதிரி ஃபிசிக்கல் கோல்டும் கரெக்டாக இருக்காது. மூணாவது மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கோல்டு ETF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் முதல்ல யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா கோல்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெத்தட் பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு கோல்டு மேலே எமோஷன் இருக்கு, கோல்டு மேலே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டை வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, கோல்டில் இன்னைக்கு வாங்கி வச்சா நாளைக்கு விலை ஏறும்னு சொல்கிறாங்க, அதனால நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்டு ETF தான் கரெக்டாக இருக்கும். கோல்டோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் செயல்படும். அதாவது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, விற்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது பங்குச்சந்தை ஸ்டாக் மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும்தான் இதுவும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இது பிரச்சனையே கிடையாது, தெரியல அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில் 9:15 ஆரம்பிச்சு 3:30 முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த டைம்ல மட்டும்தான் உங்களால இந்த கோல்டு ETF வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஓகேவா? இதை தவிர நீங்க சாட்டர்டேவோ அல்லது சண்டேவோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா வாங்க முடியாது, அதே சமயத்துல விற்கவும் முடியாது. இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே பே பண்ண தேவையில்லை. பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி பே பண்ணணும். நீங்க ஒரு டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆனா நீங்க ஒரு ETF வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு ETF வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியை நீங்க பே பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஈஸியா இதை செல் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கடைக்கு எடுத்துட்டு போய் அதை அடகு வச்சு இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம், பிளெட்ஜ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க ETF வாங்குறீங்க அப்படின்னா நீங்க உடனே செல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் நம்ம ETFல உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லம்பான அமௌண்ட்ல தான் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீங்க இந்த கோல்டு ETF வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி வெறும் ரூ. 8 இருந்தா போதும். ஓகேவா? வெறும் ரூ. 8 மட்டும் வச்சு உங்களால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இது சேஃபா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ட்ரஸ்டட் மெத்தடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டட், எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றது. ஸோ அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு மெத்தட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா நம்ம பேங்க்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம பேங்க்ஸ் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வரும். எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க்ல தலையிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைப்பாங்க.
இல்லை அப்படின்னா ஃபைன் போடுறது அல்லது எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைனாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை பண்ணும். இதே மாதிரி இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோல்டு ETF அப்படின்றதையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், இதை எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற செபி. இந்த செபிக்கு கீழே தான் இந்த கோல்டு ETF அப்படின்றது வரும். ஸோ அதனால இது ரொம்பவே ட்ரஸ்டட் மெத்தட் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு ETFலேயே நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ HDFC, நிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டாட்டாவோட ப்ராடக்ட்டும் இருக்குது. டாட்டானாலே எவ்வளோ பெரிய ட்ரஸ்டடான கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம மக்கள் இப்படி பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் டாட்டாவோட ப்ராடக்டை எடுத்து நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு டாட்டா மேலே ட்ரஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, நீ சொல்கிறதுனால நான் நம்புறேன், ஆனால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு ETFலையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அல்லது ஸ்டாக்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது வேணும். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது ஸ்டாக்ஸா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பயமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஸ்டாக்ஸ் கிடையாது. இது டைரெக்டாக கோல்டோட ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸை மட்டும்தான் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு யூனிட்டாக இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கும் எந்த ஒரு ஸ்டாக்குக்குமே சம்மந்தம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டை மட்டும்தான் வச்சு ஒர்க் ஆகும். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன், அந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்களே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ நான் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கிறேன், எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தெரியல, அதையும் நீயே சொல்லிடு அப்படின்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் மேஜராக இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும், உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, முடிஞ்சால் உங்ககிட்ட ஒரு செக் புக் வச்சிருக்கிறது நல்லது. எல்லாருமே ஒரு கேன்சல் செக் லீஃபை கேட்பாங்க, ஃபோட்டோவாக கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பேன் கார்டு. இது எல்லாத்தையும் விட நீங்கள் வாங்குறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சிருந்து பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே இந்த ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டு எப்படி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்கௌண்ட் 1 அல்லது 2 நாளில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இதை எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் சர்ச் ஐக்கானில் டாடா கோல்டு ETF அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோல்டு ETF வரும். அந்த கோல்டு ETFை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃபண்ட்ஸை ஆட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு இது கரெக்டாக புரியலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும், இது ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்னாலும் என்ன இன்ஸ்டாகிராம் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக கைட் பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கூட கான்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.